கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்த்திகை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த 2025 கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, உலகியல் ரீதியாக பொதுவாகவே என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். அப்போ நம்மளுடைய நவகிரக நாயகனான சூரிய பகவான் நீச நிலையிலிருந்து, அதாவது தன்னுடைய வலிமையை இழந்த சூரியன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள, தன்னுடைய வேகத்தை அதிகரித்து கொள்ள உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைந்து விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுடைய 3 பேருடைய அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் போது, இந்த 3 நபர்களையுமே, 3 கிரக அதிபதிகளையுமே நம்மளுடைய சுப கிரகமான குரு பகவான் பார்க்கார். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்க போகுது. குரு பகவான் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக வந்த குரு பகவான் நம்மளுடைய 3 கிரகங்களையும் பார்க்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ராகு பகவான் நம்மளுடைய கும்பத்தில் இருக்கார். சனி பகவான் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் அவருடைய வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் இருக்கார். சனி பகவானுடைய அத்தனை விதமான தாக்கத்தையும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து குரு பகவான் நம்ம சொன்ன மாதிரி கடகராசியில் இருக்கார். அதுக்கடுத்து கேது பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில், சுக்கிரனும் துலாம் ராசியில் ஆட்சியில் நல்லா சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து தன்னுடைய பரிபூர்ண ஆற்றலை அத்தனை விதமான ராசி அன்பர்களுக்குமே கொடுக்க போகிறார் என்பது கிரக நிலையோட செயல்பாடு. சரி, இப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி அமர்ந்திருக்கனால இந்த உலகியல் ரீதியாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய வேர்ல்டு லெவலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான தன்மை இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நான் சொன்னேன்னா, இந்த சின்ன பிரச்சனைலாம் வெறும் பெரிய விஷயம் ஆகும், ஒரு சாதாரண விஷயம் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அரசாங்க சார்ந்த நபர்கள் யோசித்துக்கிட்டு இருக்க நிலை மாறி அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய செயல்பாடும் கரெக்டாக வரும். தவறான செயல்கள், குற்ற செயல்கள், பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள், பெண்களை வன்கொடுமைப்படுத்துகிறவர்கள், அதாவது அதான் சொல்ல, தன்னுடைய ஆசைக்கும் தன்னுடைய தேவைக்கும் பெண்களை கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, அது எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாகவே இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, ஆண்கள் மட்டும் பெண்களை கொடுமைப்படுத்தலை. நல்லா பாருங்கள், ஒரு வரதட்சணை வாங்குறதா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய ஒரு தூண்டுதலும் இருக்குது. அப்போ நம்ம நம்முடைய நல்ல பாசமான அன்பான நம்மளுடைய சகோதரிகளான பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சரியான காலம். அதனால் தயவுசெய்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து திருத்திக்கோங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுற ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே போல் தங்க விலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கொஞ்சம் ரேட்டு கூடிட்டு குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தங்க விலை போகுது. அதேபோல் பெட்ரோல், டீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிதமான தன்மையில் இருக்கும். அது ரொம்ப ரேட்டு கூடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. கரெக்டான ஒரு பொசிஷனில் குறையவும் செய்யாது, கரெக்டாக அதே லெவலில் இருப்பதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. சண்டை சச்சரவுகள் இல்லாத, சங்கடங்கள் இல்லாத அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதே போல் நம்முடைய அன்பு நேயர்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வினா, சார் கார்த்திகை மாதத்தில் திருமணம் முடிக்கலாமா, கார்த்திகை மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களை தவிர மற்ற 11 மாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்தலாம், வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்பது உண்மை. கார்த்திகை மாதத்தில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என்ன பண்ணணும், இந்த மாதம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது, தவிர்க்க தான் வேண்டும் என்பது உண்மை. யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்காம கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது. மற்ற 11 மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் அனைவருமே சுப நிகழ்ச்சியை நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கலாம். கார்த்திகை மாதம் சார்ந்தவர்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஒரு 2 மந்த் 1 மந்த் தள்ளி போட்டுட்டு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்கலாம், அதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஸோ இதை பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது.
உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக உண்டு. வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நம்ம போய் பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப நாளாக எங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லது நடந்துடாதான்னு எதிர்பார்க்குறீங்க. நாங்கள் மட்டும் என்ன தான் செஞ்சோம், என்ன தான் பண்ணோம், ஏன்டா எங்களை போட்டு இந்த கிரகங்கள் பாடாப்படுத்துது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பல கேள்விகள் கேட்டுக்கிறீங்க. எல்லா வழிபாடும் பண்ணுறேன், எல்லாரையும் நம்புகிறேன், ஆனால் எதுவுமே எனக்கு பயன் இல்லையே, நான் பல முயற்சிகள் எடுத்தும் சரியான ஒரு வழிமுறைகள் இல்லையே அப்படின்னு ஏக்கமும் தாக்கமும் மனசில் பல கேள்விகளோடு பயணிக்கக்கூடிய என்னுடைய அருமையான அன்பான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த கார்த்திகை மாதம் முதல் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது. குருவோடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக வரப்போகுது. 5ஆம் இடத்துல குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்க்க, இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க குரு உங்களை டைரெக்டாக தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மதிப்பும் மரியாதையும் ஆட்டோமேட்டிக்காக கூடும். நீங்கள் பணத்துக்காகவோ ஒரு சில பொருட்களுக்காகவோ ஆசைப்படுற ஆளே கிடையாது. நீங்கள் கேட்குறது என்ன? உண்மையான அன்பு, உண்மையான அன்பு, உண்மையான பாசம். நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, சாப்பிட்டு வேலையை பாருப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போதும். என்ன பண்ணுறப்பா, என்ன நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் மட்டும் போதும். இது உங்களுக்கு பிடித்தமான உறவுகள். கணவன், அதாவது விருச்சிக ராசி ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நீங்கள் உயிரை கொடுத்து என்ன சொன்னால் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு அவங்க மேலே அக்கறை காட்டினாலும் உங்களுடைய பார்ட்னருடைய அக்கறை 30% கூட கிடைக்காம நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இது உறவுகளில் மட்டும் கிடையாது, நட்புகள்லையுமே இதே பிரச்சனை. பல விருச்சிக ராசி நண்பர்கள் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ அவங்ககிட்ட உண்மையாக இருந்து பார்த்துட்டேன், எவ்வளவோ அவங்களுக்கு நான் கரெக்டாக இருந்து பார்த்துட்டேன், ஆனால் அவங்க மட்டும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, நான் சட்டுன்னு கோவப்படுறேன்னு சொல்கிறாங்க, நான் கோவப்படுறதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது கேட்குறதுக்கான விஷயம் பொய்யாகவே இல்லை, 100% உண்மை தான். நீங்கள் அந்தளவுக்கு உண்மையான அன்பு வைக்க தான் செய்றீங்க. ஆனால் அந்த உண்மையான அன்புக்குரிய செயல்பாடுகளை அந்த ஆப்போசிட்டில் உள்ள உறவுகள் செய்தானா இல்லை. அப்போ இது எப்போ நடக்கும்? என்னை புரிந்து கொண்டு என் மீது முழுமையான அன்பு செலுத்தக்கூடிய என்னுடைய பார்ட்னரோ அல்லது என்னுடைய நண்பரோ எப்போ மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் முதல் இந்த மாற்றம் உண்டு. உங்களை விட்டு வேண்டான்னு சொல்லி உங்கள்கிட்டருந்து எல்லா விதமான பொருளாதாரங்கள், எல்லா விதமான முழுமையான அன்பை தானே பெற்றுக்கொண்டு தவிக்க விட்டு சென்ற அந்த உறவு, அந்த நட்பு, அந்த காதல் என்று சொல்லக்கூடிய நபர்கள், இந்த 3 பேரில் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் உங்களை பயன்படுத்திய நபர்கள் உங்களிடம் சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரக ரீதியாக ஏற்படும். ரொம்ப நாளாக வேலை பார்த்து வேலையில் இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா, வேலையில் ஒரு இடமாற்றம் உண்டு, உறுதியாக உண்டு. அதாவது நல்ல கம்பீரமான தோற்றம், கம்பீரமான செயல்பாடில் இருந்தாலும் அந்த தோற்றத்துக்கேற்ற மகிழ்ச்சிகள் இல்லை.
அப்படியே வெளியே ஜம்முன்னு உட்காந்துருக்கேன். ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஒரு அழுத்தத்தோடு இருக்கேன், அவ்வளோ போராட்டம் இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட போகின்ற அல்லது கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்ற நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து கவலைகளை மறந்து, துன்பங்களை மறந்து, துயரங்களை மறந்து குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலம் நீங்கள் சிறப்பாக இருக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை. மேலும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு மன அழுத்தம் நீங்கும் சொல்லிட்டோம், வேகம் அதிகரிக்கும், விவேகம் அதிகரிக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய செயல்பாடு நிறைய கண்ட்ரோல் இருக்கும், நிறைய ஆப்ஷன் பயங்கரமாக யோசிப்பாங்க. நம்மளோட அதாவது நம்மளோட தம்பியை நம்மளோட தங்கச்சியை விட்டு கொடுக்கவே கூடாது. யாரோ ஒருத்தவங்க நம்ம தங்கச்சியும் நம்மளோட தம்பியவோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அப்போ நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணத்தை தாரக மந்திரமாக பயன்படுத்தி அவர்களுடைய செயல்பாடு நிறைய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கிரகமைப்பு ரீதியாக உங்களுக்கு கூட பழகின்ற, அதாவது கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்த சொல்கிறேன். நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் உங்கள் கூட பழகிறாங்க பார்த்திங்களா, அந்த பழைய நபர்களில் அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது புதிய நட்பு வருது, புதிய உறவு வருது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களிடமும் கவனமாக இருக்கணும். அந்த நண்பர்கள் மூலமாக வரப்போகின்ற நட்பு சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் மிக கவனமாக இருக்கணும். வெளிப்படையாக பேசுவதை நிறுத்தணும். உங்களுடைய பெரிய மைனஸ் என்னென்னா, எந்த இடத்துல என்ன நடந்தாலும் ஓப்பனாக நீங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட நம்பி சொல்லிடுவீங்க. அதனால தான் நீங்கள் நிறைய அழுத்தத்தை, நிறைய பிரச்சனையை, நிறைய கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ இதில் ரொம்ப 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 கவனமாகும். எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய உறவுகள் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள், அத்தனை விதமான விஷயங்களிலும் கவனமாக இருந்தால் நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. இந்த மாதம், கார்த்திகை மாதம் முதல் சூரிய பகவான் மற்றும் ராசியின் அதிபதி ராசியிலேயே அமர்ந்து, கூடவே லக்கணத்துக்கு 8க்குரியவன் லக்கணத்துக்கு 11க்குரிய புதனும் உடன் அமர்ந்து உங்களை இந்த உலகத்துக்கு யார் என்று எடுத்துக்காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் வெற்றி உண்டு, உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷங்கள் அதிகமாக உண்டு என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நேயர்களே, நீங்கள் தற்போது வரை பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான கார்த்திகை மாதத்தின் பொது பலன்கள். இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படி நடக்கும், என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு 20% உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக, லக்னம் ரீதியாக, ராசியின் ரீதியாக, கிரக அடிப்படையில் உங்களுக்கு இப்போ நான் என்ன தசாபுத்தி நடக்கும், என்னென்ன மாதிரிலாம் ஒரு வடிவமைப்பு இருக்குது லக்னத்தோடைய அமைப்பில் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம்னா உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கான வழிபாடுகள், உங்களுக்கான பரிகார முறைகள், உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான செயல்பாடுகள் என்பதை பற்றி துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அன்பு நேயர்கள் அனைவருமே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல ஜோதிட ஆசிரியர்கள், பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துருக்கேன். ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக என்ன வரும், ஒரு இன்டிமேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதாது, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மாதமும் என்ன விஷயம் செய்யலாம், என்ன விஷயம் செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை மீண்டும் மீண்டும் கொடுத்து ஜோதிட ரீதியாக
உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயங்களை நான் கொடுக்க நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பிவிட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.